நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். எப்பயாச்சும் தளபதியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்லேயே மடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அண்ணா வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவர் கேட்டார் ஏதாச்சும் பாஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. அப்புறம் அவர் தான் பாஸ் கொடுத்து உள்ளே அமிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தளபதியை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் பார்க்க வர்றது. அவரை இது வரைக்கும் நான் மதுரை மாநாட்டுக்கு போயிருக்கேன், விழுப்புரம் மாநாட்டுக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டும் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடிஞ்ச வருஷம் நேரில் இன்னும் பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டி எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் 2026 நம்மளது தான். தளபதி பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். 2012 தளபதி இலவச திருமணம் பண்ணுறதுக்காக வந்தார். அதோடு இது 2வது முறை வராரு. வேலூர் மாவட்டமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு இளைஞர்களும் காலையிலேருந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து தளபதி அரியணை ஏற்றாம விட மாட்டோன்னு ஒரு குறிக்கோளாக இருக்கிறோம். எங்களோட ஆர்வமாக இருக்கிறோம். இன்னைக்கு கண்டிப்பாக தளபதி பார்த்தா இதோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வத்தோடவும் உற்சாகமாக நாங்கள் வந்துக்கிறோம். இது வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்னைக்கு திருப்ப முடிய அமைப்போது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிடையாது. தளபதி ஒரு என்ட்ரி தான் மிகப்பெரிய மாசா இருக்குன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.